ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? வாழைப்பூ வடகம் தாங்க செய்ய போகிறோம். மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த வாழைப்பூ வடகம் வாழைப்பொத்தி வடகம்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் செய்ய தொடங்கிடலாம். 2 பெரிய சைஸ் வாழைப்பொத்தி எடுத்துருக்கிறேன். இந்த 2 வாழைப்பொத்திலையுமே எங்களுக்கு ஒரு 30 வடகத்துக்கிட்ட கிடைச்சிடும். ஸோ கூட தேவையானவங்க நீங்கள் நிறைய வாழைப்பொத்தி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நான் 2 எடுத்துருக்கிறேன். அதை மேற்பகுதியை நீக்கிட்டு அதில் இருக்க பூவையுமே நீக்கிடலாம். ஸோ பாருங்கள், அப்படி மற்றதுக்குமே நீக்கிடுவோம். ரெண்டையுமே நல்லபடியாக க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் இனி சின்ன சின்ன வெட்ட வேணும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைப்பொத்தி வடகம். யாருக்கெல்லாம் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சூப்பரான வீடியோக்கள் எங்கள் சேனலில் பார்க்கலாம். எனவே எங்கள் ஏவிஎன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. ஓகே, நாங்கள் இனி சின்ன சின்ன வெட்டிடுவோம். பாருங்கள், இதில் நாங்கள் ஒரு 6-7 கீறுகள் போட்டால் தான் அதை சின்ன சின்ன வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே நாங்கள் நிறைய கீறுகள் இந்த வாழைப்பொத்திக்கு மேலே போட்டோம்னு சொன்னால் குட்டி குட்டியாக வெட்டிடலாம். ஸோ பாருங்கள், இப்படியே வெட்டிடுவோம். இதை வெட்டும்போதே உங்களுக்கு தெரியும், நிறைய கயர் இந்த வாழைப்பொத்தியில் இருக்கும். கயர் எல்லாத்தையும் நீக்கி போட்டு தான் நாங்கள் வாழைப்பொத்தி வடகம் செய்ய தொடங்க வேணும். இல்லைன்னு சொன்னால் வாழைப்பொத்தி வடகம் கைக்கும். ஸோ ஓகே, பாருங்கள், அப்படியே சின்ன சின்ன வெட்டிடுவோம். ஸோ இது ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க. நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே செய்துட்டு போயிடலாம். ஸோ மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த வாழைப்பொத்தி வடகம் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, அடுத்ததையுமே நாங்கள் அப்படியே சின்ன சின்ன வெட்டிடலாம். பாருங்கள், இப்போ வெட்டியாச்சு. இனி நாங்கள் இதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியுமே விட்டு நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற விட்டுடலாம். ஸோ அப்படி ஊற விட்டோம்னு சொன்னால் இருக்கிற கயர் எல்லாமே எடுபட்டுரும். பாருங்கள், நல்லா அடிவை அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஊற விட்டுடலாம். ஓகே, அதுக்கிடையில் நாங்கள் உளுந்து எல்லாமே கழுவி அரைச்சி எடுத்து வந்துடுவோம். பாருங்கள், உளுந்து அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ நாங்கள் சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுருவோம். அதோடு சேர்த்து பெருஞ்சீரகமே போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் தாராளமாக நிறைய போட்டோம்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெருஞ்சீரகம் தாங்க அந்த வாசமுமே வடகத்தின் வாசத்தையும் கொண்டு வரும். சூப்பராகவே இருக்கும். ஸோ பெருஞ்சீரகமே கூட போட்டுருவோம். அதுக்கு பிறகு இந்த ஊற வச்ச இந்த வாழைப்பூக்களை நாங்கள் எடுத்து நல்ல வடிவாக பிழிஞ்சு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே எடுக்க வேணும். தண்ணி கொஞ்சமே விடாமல் நல்ல வடிவாக பிழிஞ்சு தண்ணி இல்லாத மாதிரி எடுக்க வேணும். அப்படின்னா தான் நாங்கள் இந்த வடகம் பிடிக்கல சூப்பராக வரும். இல்லைன்னு சொன்னால் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். தண்ணிப்பதமாக இருந்துச்சுன்னு சொன்னால் வடகம் பிழைச்சி போயிடும். ஸோ பாருங்கள், எப்படி நல்ல வடிவாக தண்ணி எல்லாத்தையுமே பிழிஞ்செடுக்க வேணும். அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து நாங்கள் இந்த உளுந்து எல்லாமே இருக்கிற அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுடலாம். யாருக்கெல்லாம் வாழைப்பொத்தி வடகம் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே முதல் தடவையாக செய்து பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு. 30 வடகத்துக்கிட்ட வந்துச்சுது. ஸோ 2 வாழைப்பொத்திலேயே எங்களுக்கு 30 வடகம் கிடச்சிடும். நாங்கள் கூட எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் தேவையான அளவு நாங்கள் சேமித்து வைக்கலாம். இப்போ நாங்கள் தேவைப்படும் போது பொரித்து சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாருங்கள், இப்படியே எல்லாத்தையுமே நாங்கள் பிழிஞ்சு எடுத்துடுவோம். எங்களுடைய சேனல் ஏவிஎன் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பாருங்கள், எல்லாமே நல்ல வடிவை பிழிஞ்சு எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், இந்த இஞ்சி இருக்கிற தண்ணியை எப்படி இருக்குன்னு சொல்லி கயர் இருக்குது. பாருங்கள், இதில் கயர் இருக்குன்னு சொல்லி இப்படியே போட்டோம்னு சொன்னால் வாழைப்பூ வடகம் கைக்க தொடங்கிடும். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இனி நாங்கள் இதுக்குள்ளே தேவையான அளவு உப்புமே சேர்த்துட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உப்பு கொஞ்சம் கூடவாக போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் வடகம். இல்லைன்னு சொன்னால் பச்சை தண்ணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நாங்கள் இந்த இதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்படியே சேர்த்து நல்ல குழச்சி கொண்டு இருக்கும்போது அந்த ஒரு பதத்துக்கு வரும். ஓகே, திரும்ப திரும்ப அப்படியே குழைக்கல வடகம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
பாருங்கள் இப்படியே சேர்த்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த வாழைப்பத்தி வடகம் வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. கிழமையில் வந்து 2 தரம் நாங்கள் வந்து இந்த வாழைப்பத்தி பூவை வந்து நாங்கள் இல்லை வாழைப்பத்தியை வந்து நாங்கள் வறுத்து சாப்பிட்டோம்னு சொன்னால் அதுவுமே வந்து உடம்புக்கு நல்லதாக இருக்கும். ஓகே பாருங்கள் அப்படியே குழைக்கும் போது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துட்டுது. இனி நாங்கள் வந்து அதை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு சின்ன சின்ன எடுத்து நாங்கள் உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே கையில் வச்சு அழுத்தினோம்னு சொன்னால் ஓகே வாழைப்பூ வடகம் வந்து ரெடி ஆகிடும். ஓகே பாருங்க இப்படியே வந்து உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு அமர்த்தி விட்டுடலாம். இப்படியே நாங்கள் வந்து ஒன்றா செய்து நேரம் வந்து 2-3 நாள் வந்து வெயிலுக்குள்ளே வந்து காயப்பட வேண்டும். நல்லா வெயிலுக்கு காயப்பட்ட உடனே வாழைப்பத்தி வடகம் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சேமித்து வைக்கலாம். தேவையான நேரம் வந்து நாங்கள் அதை பொரித்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாருங்கள் அப்படியே ஒன்றா செய்திடலாம். பாருங்கள் இப்படியே வந்து ஒன்றா செய்திடலாம். நான் வந்து நல்ல வடிவாக தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்ததால் நல்ல வடிவாக வருது. அப்படியே பேப்பர் போட்டு ஒரு நாங்கள் தட்டில் வந்து வச்சிடலாம். ஸோ அந்த பேப்பருமே வந்து தண்ணியை வந்து உறிஞ்சி எடுத்துடும். ஓகே அப்படியே ஒன்றா வந்து செய்துடுவோம். சூப்பராகவே இருக்கும். யாருக்கெல்லாம் வாழைப்பத்தி வடகம் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. இப்படியே வந்து ஒன்றா செய்யலாம். நான் வந்து 30 வடகத்துக்கிட்ட வந்து செய்திருந்தேன். 2 வாழைப்பத்தியில் வந்து எனக்கு 30 வடகம் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ நீங்களுமே வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே நானுமே வந்து எல்லாமே வந்து செய்து முடித்தாச்சு. நான் வந்து 2-3 நாள் வந்து வெயிலில் காய பண்ணி எடுக்க வேணும். ஸோ அப்படின்னா தான் வந்து வடகம் சூப்பராக வரும். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இதை சேமித்து வச்சுட்டு தேவையான நேரம் வந்து நாங்கள் பறித்து சாப்பிட்லாம். ஓகே இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.